இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தும். தாவீதுக்கு பின்பு அவருடைய குமாரர்கள் அநேகர் இருந்த போதிலும் அவர்களில் சாலமோன் தான் ராஜாவா இருப்பான் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா அவர் ராஜாவா மாறக்கூடாது என்பதற்காக தாவீது உயிரோடு இருந்த நாட்களிலேயே அப்சலோம் ட்ரை பண்ணான். ஆனா முடியாம போயிட்டு. அதோனியா முயற்சி செய்தான், அதுவும் முடியாம போயிட்டு. ஆனா இளம் பருவத்தில் இருந்த சாலமோன் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா பத்சேபாள் தாவீதினிடத்தில் அனுப்பப்பட்டு அவங்களாம் பேசி திடீர்னு ஒரு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கடைசியில சாலமோன் ராஜாவாக அரியணையில் அமர்த்தப்பட்டான். அப்ப வேக வேகமா இதெல்லாம் நடைபெற்றது போல தெரிந்தாலும் இதற்கு பின்பாக இருப்பது கர்த்தருடைய கரத்தின் கிரியை. ஏன்னா வார்த்தை ஏற்கனவே உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, தாவீதுக்கு ஆலயம் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனா தாவீத ஆண்டவர் அதற்கு அனுமதிக்கல. உன் மகன் சாலமோன் தான் அந்த தேவாலயத்தை கட்ட, அவனுக்கு தான் அந்த வாய்ப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப ராஜ்யபாரத்தில் அமர்ந்திருந்த இந்த சாலமோன் மிக பிரம்மாண்டமாக தேவாலயத்தை கட்டி முடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு. அப்ப பாருங்க, இதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போன காரியங்கள் இன்றைக்கு கைகூடி வந்திருக்கு. அப்படின்னா காரணம் வார்த்தையின் வல்லமை தேவனுடைய கரத்தின் கிரியையாய் வெளிப்பட்டபடினாலதான் இந்த ஆலயம் கட்டுவதற்கான சகல அனுகூலங்களும் சாலமோனுக்கு கிடைத்தது. சுற்றிலும் இளைப்பாறுதல் இருந்தது. அவன் ஒரு சமாதான புருஷன் என்று அறியப்பட்டான். தேவ பிள்ளைகளை, இதை போலதான் ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு இருக்குமானால் நீங்க அதுல கர்த்தருடைய கரத்தின் செயல்களை நீங்க பார்க்கலாம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனங்களிடம் கூக்குரலை நான் கேட்டேன், பெருமூச்சை கேட்டேன். அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து இறங்கினேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆபிரகாமோடு நான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன் என்று வார்த்தையினால சொன்ன ஆண்டவர் நம்முடைய ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை வெளிப்படுத்தி அந்த அடிமைத்தன நுகத்தை உடைத்தெறிந்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப வார்த்தை வெளிப்பட்டால் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அவருடைய ஓங்கிய புயம் வெளிப்படுறத பார்க்கலாம். இதுதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அனுபவிச்சிருக்காங்க. அப்ப இந்த நாட்களில் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறேன், அது இன்னும் நிறைவேறவில்லையே. ஆண்டவர் தீர்க்கமாய் பேசின வார்த்தைகள் எனக்கு உண்டு, ஆனால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் இல்லையே என்று நீங்க யோசிக்கிறீங்களா? இப்பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உரைக்கப்படுகிறது. கரத்தின் கிரியையை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனுடைய கரத்தின் கிரியை வெளிப்பட்டு அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கும். அப்ப நீங்களும் சாலமோனை போல சொல்லுவீங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறீரோ அதை நிறைவேற்ற உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.